பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? தினமும் நீங்க சுகமா, ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் இயேசு அப்பாவுடைய விருப்பம். அதுக்குதான் உங்களோட பேசுகிறார். அதெல்லாம் சரி, இது என்னது இது மாதிரி ஒரு டென்ட் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுக்கு பேரு ஜெப கூடாரம், பிரேயர் டென்ட் அப்படின்னு எழுதி இருக்குதா? நம்ம ஊழியத்தின் ஆரம்பத்துல நம்ம தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பிச்சோம்னா 80கள்ல. அப்போ ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் சொன்ன ஜெபத்துலதான் இது கட்டப்படணும், உங்களுடைய கண்ணீர்ல தான் இது கட்டப்படணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஒரு பிரேயர் டென்ட், ஒரு ஜெப கூடாரத்தை அமைச்சு அதுல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதன்படி இப்போ இது கட்டடம் முதல்ல செய்யப்பட்ட கட்டடமே கிடையாது. இந்த பந்தலுக்குள்ள சாக்கு இருக்குல்ல, சாக்கு, அந்த சாக்கெல்லாம் தச்சு அதை ஸ்கிரீன் மாதிரி போட்டு ஒரு ரூம் மாதிரி உருவாக்கிட்டோம். அதுக்கு பேரு பிரேயர் டென்ட், ஜெப கூடாரன்னு வச்சு அதுல தனி ஜெபத்துக்கு தான் முக்கியமா 24 மணி நேரம் செயின் பிரேயர், இரவும் பகலும் ஜெபம் பண்ணும். 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஊழியத்தில் இருக்கிற தம்பிமார் பகல்ல பெண் பிள்ளைகள் ஜெபிப்பாங்க, ராத்திரியில ஆண்கள் ஜெபம் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் 24 hours ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். தேவனுடைய வீடு கட்டப்படுவதற்கு ஊழிய காரியத்துக்காக ஜெப குறிப்பெல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு இடம். அதன் பிறகுதான் நம்ம அதை கட்டடமா கட்டன்னு சொல்லி சின்ன பிரேயர் டெண்டா இதுல கட்டி வைத்திருக்கிறோம். இந்த பிரேயர் டென்ட்ல தான் 80கள்ல நான் சொன்னல, இயேசு பிரத்யட்சமா என்னை சந்தித்து இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார். நீ முதல் இயேசுவை முழுமையா நான் நேரடியா பக்கத்துல பார்த்தது அதுலதான், இந்த பிரேயர் டென்ட்ல தான். நான் ஜெபிக்கும் போது இயேசு நின்று கண்களில கண்ணீரோடு இந்தியாவுக்காக, இந்திய மக்களுக்காக ஜெபிப்பாயான்னு கேட்டாரு. இந்த இடத்துலதான் நான் அவரை சந்தித்தது. இப்பவுமே இந்த இடத்துல ஆளுக்கு நம்ம ஊழியத்தில் உள்ளவங்க ஜெபம் செய்வாங்க. இங்க மேப்பெல்லாம் கேட்டு, உலக மேப், இந்திய மேப்பெல்லாம் இருக்குது, அதை வைத்து காத்திருந்து ஜெபிப்பாங்க. இது மாதிரி ஒரு பிரேயர் டென்ட் உங்க வீட்டுல கூட ஜெபிக்கிற அறை, பிரேயர் ரூம் ரெடி பண்ணுங்க. ஒருவேளை பெரிய ரூமா கொடுக்க முடியாட்டாலும் சின்னதா ஒரு பிரேயர் கார்னரை உருவாக்கலாம். ஸ்கிரீன் கூட போட்டு உருவாக்கி அந்த இடத்துல ஜெபத்துக்குன்னு பிரத்யேகமா நீங்க வச்சீங்கன்னா அடிக்கடி இங்க ஜெபிக்க தோன்றும். ஜெப வாழ்க்கையில நீங்க உறுதியா இருக்க முடியும். அதுக்குதான் இந்த பிரேயர் டென்ட் அமைக்கப்பட்டு இந்த அளவும் ஜெபத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. நம்ம ஊழியத்துள்ள தேவ பிள்ளைகளை இங்க தனித்து ஜெபிப்பாங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார், தரிசனமாகி இருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாள்ல ஆண்டவருக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க 66வது சங்கீதம் 12வது வசனத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறாரு. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு விட்டீர். ஆண்டவரே, நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்ப செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வைத்திருக்கிறீர். எங்க ஊழியத்துக்கு ரொம்ப பொருத்தம். நான் அதை நினைச்சு பாக்குறேன். நாங்க நெருப்பையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து வந்தாங்களா? ஆமா, அக்கு நெருப்பு, அதாவது அதெல்லாம் கடந்து வந்த உபத்திரவம், போராட்டம், நெருக்கம், பார்வோனுடைய சேனையெல்லாம் சந்திச்சாங்க. வனாந்தரத்துல எல்லாம் கடந்து வந்த ஆபத்து நிறைந்த இடத்துல. அப்ப தண்ணீரையும் நெருப்பையும் கடந்து வந்தோம், எங்களுக்கு சேதம் வராதபடி நீங்க எங்களை பாதுகாத்தீங்க. இப்ப செழிப்பான இடத்துல வச்சிருக்கிறீங்க. அப்படிதான் இந்த ஊழியத்துல ஆரம்ப காலத்துல இதை விட பெரிய நெருக்கம். 80கள்லயே இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே இந்த தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பிச்சோமா, மத தீவிரவாத அமைப்பு வந்துட்டாங்க. அப்பவே 80களிலேயே 4 மாவடியில ஜெப வீடு கட்டுவதை தடை பண்ணி பொதுக்கூட்டம் போட்டு என்னை திட்டி ஏசி பேசி கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஊர்வலம் நடத்தினாங்க. இன்னைக்கு தானே நீங்க பாக்குறீங்க வாட்ஸ்அப்ல எதுலயும் திட்டுறது. அன்னைக்கு நேர்லயே எங்களை திட்டினாங்க, எங்களுக்கு போலீஸ் காவல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் கடந்து வந்தோம். நெருக்கம், கட்ட விட மாட்டேன், தடுத்துருவேன்னு சவால் விட்டாங்க. எங்களை அழிச்சிருன்னு நினைச்சு அதிகாரிகளை பிடிச்சு என்னென்னோ பண்ணாங்க. ரொம்ப நெருக்கப்பட்டோம்.
ஆனா கண்ணீர், ஜெபம், அதில் ஆண்டவர் எங்களை கடந்து வர உதவி செய்தார். நாங்கள் தண்ணீரை நெருப்பை அன்றைக்குள்ளதை யோசித்து பார்த்தா இன்னைக்குள்ளது ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்குள்ளது ஒரு பிரச்சனை. இன்னைக்கு அவங்க உட்கார்ந்து திட்டுறாங்க, அவ்வளவுதான். வீடியோ போடுவாங்க திட்டிக்கிட்டு, அவ்வளவுதான். அன்னைக்கு நேர்ல வந்து மோதினாங்க, அவ்வளவு உபத்திரம் பண்ணாங்க. ஆனா அதுக்கு மத்தியில எங்களை கடந்து வர பண்ணினார். எங்களை தோல்வி அடைய விடல, வெட்கமடைய விடல. ஆண்டவர் அதெல்லாம் தாண்டி வர எங்களுக்கு உதவி செய்தார். வாழ்க்கை என்ன போராட்டம் தானே, அதை கடந்து வரணும். இன்னைக்கு செழிப்பான இடத்துல இன்னைக்கு எவ்வளவு பெரிய மகிமையா, அன்னைக்கு எதிர்த்து அநேகர் இன்னைக்கு ஜெபிக்க வர்றாங்க. அன்னைக்கு திட்டுன அநேகர் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க எனக்காகன்னு சொல்லி வர்றாங்க. செழிப்பான ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்பவும் போராட்டம் இருக்குது. போராட்டம் இல்லாம இல்லை, சாகு வரைக்கும் நம்ம போராட்டம் இருக்கோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் உங்களுக்கும். நீங்க பிசினஸ் பண்ணலாம், வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், படித்து கொண்டு இருக்கலாம். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போராட்டம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், உபத்திரம் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைனால அது இருக்கணும். அப்பதான் இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு நாங்க திரும்பி பார்த்தா கர்த்தர் எவ்வளவு எங்களுக்கு ஜெயம் கொடுத்தாரு. இப்படிலாம் எங்களுக்கு விரோதமா நடந்துச்சு, பேசினாங்க, அழிச்சிட நினைச்சாங்க, பயமுறுத்தினாங்க. போலீஸ் விசாரணை வந்துச்சு, ஆர்ஐ விசாரணை வந்துச்சு, தாசில்தார் விசாரணை வந்துச்சு. எங்கெங்கெல்லாம் எங்களை கொண்டு போய் நிறுத்தினாங்க 80கள்ல. அப்பவே நாங்க ஆண்டவரை தேடி தேடி அவரை பற்றி கொண்டுதான் வந்திருக்கிறோம். அதனால இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் கடைசி வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தண்ணீரை நெருப்பை நீங்க கடந்து போவீங்க, ஒன்று உங்களை சேரப்படுத்தாது. செழிப்பான இடத்துல பங்கு கொடுத்து உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். அதனால இன்றைக்கு இருந்திருக்கிற போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதங்க, கடந்து போயிருவீங்க. செழிப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. செழிப்பை பார்க்க போகிறீங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இப்போ ஆண்டவரே நெருப்பையும் தண்ணீரை கடந்து வர எனக்கு கிருபை கொடுத்தீரை, ஸ்தோத்திரம். செழிப்பான இடத்துல எனக்கு பங்கு வைத்திருக்கிறீர். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிசினஸ்ல, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய காரியத்துல செழிப்பான நாட்களை நான் பார்க்க போகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.